எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ ஒரு பெரிய இன்ஸ்டியூட்லேருந்து 50 பேர் பாஸ் பண்ணாங்க. இந்த பெரிய இன்ஸ்டியூட்லேருந்து 40 பேர், ஒரு சென்னை அகாடமிலேருந்து இவ்வளோ பேர், ஒரு அறக்கட்டளையிலேருந்து இவ்வளோ பேர், ஒரு ஆன்லைன் அகாடமிலேருந்து இவ்வளோ பேர். ஸோ குரூப் 1ல் 90 பதவிகள் தான் இருக்குது. அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய கணக்குகள் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது எனக்கு பெரிய கேள்வியாக இருந்ததுங்க. ஸோ அதற்கான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு வீடியோ. ஸோ நான் ஓவர் 15 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ காது கொடுத்து கேளுங்க. ஸோ என்னென்னா, இப்போ இந்த இன்ஸ்டியூட் எல்லாமே கிளைம் பண்ணுவாங்க 50 பேர் நான் பாஸ் பண்ண வச்சேன் அப்படின்ட்டு. ஆனால் இதில் எவ்வளோ பேர் படித்தாங்க அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதையும் போட சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா கொடுத்து முதல் பேஜில் போடுறாங்க இல்லைங்களா? ஸோ அதையே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இடம் இல்லையா? அதே மாதிரி ஸோ ப்ரிலிமினரி படித்தவங்க, மெயின் படித்தவங்க, இன்டர்வியூ படித்தவங்கன்னு பிரித்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ஒரு புது ஃப்ரெஷர் வராரு அப்படின்னா அவருக்கு தெரியும், ஓகே இதில் இந்த இன்ஸ்டியூட்டில் ப்ரிலிமினரிலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. அதை ஏன் தர மாட்டேங்கிறீங்க? மோஸ்ட்லி இதில் இருக்க நிறைய பேர் இன்டர்வியூ ஃபேஸில் ஒரு இன்ஸ்டியூட்டில், மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே போய் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபோன் என்கொயரி பண்ணாவோ, ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டாவோ, ஒரு இன்டர்வியூ போட்டுட்டாவளோ, ஸோ எப்படி நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க? ஸோ அதை பார்த்து எவ்வளோ பேர் வந்து தப்பாக வந்து மிஸ்கைட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இன்டர்வியூ நான் இப்போ கூட இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 12 பேருக்கு நாங்கள் குரூப் 1 ஓடி மார்க் இன்டர்வியூ செஷன் அப்படின்றது எடுத்தாங்க. ஒருத்தருக்கும் 1.25 மணி நேரம் செஷன் அப்படின்றது எடுத்தோம். ஸோ நான் எதுவுமே கிளைம்லாம் பண்ணிக்கல. ரொம்ப கேவலமாக இருக்கும் அதெல்லாம். என்னென்னா, இது நம்மளால் முடிஞ்சது, இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அதை வந்து ரொம்ப அசிங்கமாக எல்லாருமே வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வியாபார யுக்திகள் இது எல்லாமே. சரிங்களா? அடுத்து, ஸோ இந்த பசங்க இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்ததுனால பாஸ் பண்ணாங்களான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்லை. 1% கூட வாய்ப்பே இல்லை. அவங்க எல்லாருமே ஆல்ரெடி பொட்டென்ஷியல். சரிங்களா? ஸோ நல்லா இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாமே ஒரே இடத்துல, இப்போ க்ரீன் பார்க் ஸ்கூல் ஒன்று இருக்குது நாமக்கல்ல, அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்தா அப்படின்னா நீட்டு கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே அங்கே போய் சேர்ந்துருவாங்க. நீங்கள் 480 அண்ட் எபோவ் எடுத்தால் தான் அந்த ஸ்கூலில் அட்மிஷனே தருவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு இடம். சரிங்களா? நல்லா க்ரீமி லேயர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து தான் வருவானுங்க. ஒன்றும் பெரிய அவங்கள நீங்கள் உருவாக்கலாம் இல்லை. எல்லாருமே உங்ககிட்ட மெயின்ஸ்க்கு வந்திருப்பாங்க, இல்லை இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்தவங்க கூட ஃபஸ்ட் அட்டம்ப்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் அந்த டாப்பரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் 2018 படிச்சுட்ருக்கேன், 2020 படிச்சுட்ருக்கேன், 2015 குரூப் 2 சர்வீஸ் வாங்கிட்டேன். தொடர்ந்து அப்போ இருந்து ஸோ கண்டினியூஸாக யார் படிக்கிறாங்களோ, தெளிவாக சிலபஸை பார்த்து யார் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் ஆவாங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறது பசங்க. சரிங்களா? கிளைம் பண்ணிக்கிறது இந்த இன்ஸ்டியூட்டு. ஸோ இன்ஸ்டியூட்டால் யாரையுமே எப்பயுமே ஒருத்தரை உருவாக்கவே முடியாது. அந்த மெட்டீரியல்லேருந்து தான் வரும் அப்படின்னா, ஸோ 90 பேருக்குமே வந்திருக்கலாம் இல்லைங்களா? 500 பேர் படிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி வர்றது கிடையாது? அதே மாதிரி இன்னொன்று, இதில் தமிழ் வழியில் படித்து எழுதி வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரிலாம் எதுவுமே லிஸ்ட்டே இருக்காது. எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே நான் படித்து வந்தேன். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் ஒரு இன்ஸ்டியூட்டோடைய பெரிய சாதனையாக இருக்கும். ஸோ உள்ளே வரவே முடியாத ஒரு என்ட்ரியை இவங்களால் கொண்டு வராங்க அப்படின்றது தான் பெரிய சாதனையாக இருக்கும். அந்த சாதனையை யாருமே ஏன் விலைக்கு சொல்கிறதே கிடையாது. நான் தமிழ்லேயே எழுதி இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து வந்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே ஆன்லைனில் கிடக்குது. சரிங்களா? இந்த குரூப் 1 குரூப் 2 எல்லா மெட்டீரியலும் ஆன்லைனில் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் நிறைய வெப்சைட் இருக்குது. அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் வந்து தராங்க. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் தப்பாக தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி தராங்க. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து படுவஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் நிறைய பசங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறாங்க, சார் நான் 40,000 ரூபா நகை அடகு வச்சு அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, 60,000 ரூபா கொடுத்து சேர்ந்தேன். ஸோ என்னென்னா ஃப்ரெஷர் வந்து ரொம்ப வந்து டெம்ட் ஆகி பணத்தை கட்டிட்டா அங்கே சேர்ந்துட்டா அப்படின்னா நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. அப்படிலாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து சேர்ந்தாலுமே கூட நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். ஒரு இன்ஸ்டியூட்டோடைய பங்கு அப்படின்றது ஒரே 1% தான். கைட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு க்ரீமி லேயர் ஆஃப் பீப்புளோடு நீங்கள் இருப்பீங்க. நல்லா படிக்கிற பசங்களோடு இருப்பீங்க. அந்த காம்படிஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுதுகிற ஆன்சர் வந்து இந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா, டிஎன்பிசி ஃபைனல் போகிற ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம், அவ்வளோதான். மற்றபடி இது வேறு எதுவுமே கிடையாது. எல்லா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலும் இப்போ நெட்டில் கிடக்குதுங்க. எதை நீங்கள் வேணாலும் அடிங்க, எல்லாமே நெட்டில் இருக்குது. சரிங்களா? ஒரு காம்படிஷனோடைய சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய வேலையாக, ஒரு டிஎன்பிசி அகாடமியோட ஒரு வேலையாக இப்போ மாறிடுச்சு. மற்றபடி அவங்க யாரையுமே உருவாக்குறதே கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து நான் வந்து 100 பேரை உருவாக்கிட்டேன், 1000 பேரை உருவாக்கிட்டேன் அப்படின்ட்டு விளம்பர யுக்திக்காக
இவங்க எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது.